ஸோ நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம் 2025 அஃபிஷியல் டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வெளியூர் போயிட்டு இருக்கேன். ஸோ 2 நாள் அந்த கிராஷ் சீரிஸ் வராது, பயப்பட வேணாம். 9 நாளோட கிராஷ் சீரிஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேர்ஸ்டே வந்து நம்ம வந்து கிராஷ் சீரிஸ் வந்து போடுவோம், சரிங்களா? ஸோ ஃபிசிக்ஸ் கிராஷ் சீரிஸும் மேக்ஸ் கிராஷ் தொடரும். ஸோ பப்ளிக் இல்லை, குவார்டர்லி டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது பப்ளிக் மாதிரி நினச்சி படிங்கன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. 12th வந்துக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் 15 நாள் பக்கம் எக்ஸாம் நடக்குது. என்னங்கிறது பார்ப்போம். அஃபிஷியல் டைம் டேபிள் தமிழ்நாடு பள்ளி கல்வி மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரின் இணைப்பு செயல்முறைகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இதே தான். அந்தந்த ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ரைவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி டைம் டேபிள் பிரகாரம் ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை அவங்களே ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்கன்னு தெரியல. பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ டைம் டேபிள் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பெறுநரில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனியார் பள்ளிகளுக்கும் போட்டிருக்கு. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே தான் இது வந்து தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் பார்த்துருவோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து 2 வாரம் கூட இல்லை எக்ஸாமுக்கு. ஸோ எல்லாம் தயாராக இதுக்கான பிளான் வந்து நான் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் அது போய் சேரும், சரிங்களா? அண்டு 6லேருந்து 9 வரைக்கும் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தமிழ். ஸோ காலையில் எக்ஸாம் வச்சுருக்காங்க. 10லேருந்து 12 மணி வரைக்கும் எக்ஸாம் வச்சுருக்காங்க. 7th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4, அண்ட் 8th ஸ்டாண்டர்டுக்கு 10லேருந்து 12, 9th வந்து 2லேருந்து 4:30. ஸோ எல்லாத்துக்கும் டைம் வேரி ஆகுது. இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ 16ஆம் தேதி ஃபிசிக்கல் லாங்குவேஜ், 17ஆம் தேதி இங்கிலீஷு 6th-க்கும் 8th-க்கும், 7th-க்கு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் 7th-க்கும் 9th-க்கும், அண்ட் 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் லாங்குவேஜ் 6th-க்கும் 8th-க்கும், 7th-க்கும் 9th-க்கும் வந்து இங்கிலீஷு. ஸோ எல்லாத்துக்குமே மேக்ஸ் 22ஆம் தேதி கேப் இருக்குது லீவுக்கு. ஸோ 24ஆம் தேதி சயின்ஸு, 25ஆம் தேதி சோஷியல்ஸு. ஸோ 26ஆம் தேதி வந்து 9th-க்கு மட்டும் சோஷியலுக்கு மட்டும் ஒரு நாள் கேப் 9th-க்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் 9:45 எக்ஸாமு, 1 மணிக்கு முடியுது. 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு 1/4 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கெல்லாம். ஸோ 15ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது, மண்டே. ஸோ தமிழ் எக்ஸாம். ஸோ அடுத்து ஒரு நாள் கேப் போட்டு இங்கிலீஷு பிரச்சனையே கிடையாது, படிச்சுக்கலாம். ஆப்ஷன் லாங்குவேஜ் யாருக்கும் கிடையாது, அவ்வளோ பேருக்கு கிடையாது. 18ஆம் தேதி தான். ஸோ அப்போ 22ஆம் தேதி தான் மேக்ஸ். 5 நாள் கேப் இருக்குது, 4 நாள் கேப் இருக்குது மேக்ஸுக்கு. ஸோ தாராளமாகவே படிக்கலாம். சயின்ஸுக்கு வந்து 1 நாள் கேப் இருக்குது, 24ஆம் தேதி சயின்ஸு, 26ஆம் தேதி சோஷியல் 1 நாள் கேப் இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் டைம் டேபிள் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து +1 டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1:45 எக்ஸாம், 1:45லேருந்து 5 மணிக்கு தான் எக்ஸாம் +1க்கு. ஸோ 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸாம், 11 இங்கிலீஷு. ஸோ தமிழ் இங்கிலீஷ்க்கு லீவ் இல்லை. தமிழ் நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் 15ஆம் தேதி வந்து பயாலஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கேப் இருக்குது. அதுக்கு 17ஆம் தேதி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு 11லேருந்து 17ஆம் தேதி மட்டும் டைம் இருக்குது, 6 நாள் கேப் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. அண்ட் 19ஆம் தேதி ஒரு நாள் கேப் போட்டு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கம்ப்யூட்டர் லீவில். 22ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு ஃபிசிக்ஸு. லாஸ்ட்டு 23, 24 2 நாள் லீவ் விட்டு மேக்ஸு. அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதி வந்து ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸு. ஸோ அதே மாதிரி 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். 19ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு அக்கௌண்ட்ஸு. 20ஆம் தேதி 21ஆம் தேதி 2 நாள் கேப் விட்டு எக்கனாமிக்ஸு. அடுத்தது 23, 24 2 நாள் கேப் விட்டு காமர்ஸ். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் கடைசியாக வச்சுருக்காங்க +1க்கு, என்னன்னு தெரியல. ஸோ அடுத்து +2. ஸோ +2 பொறுத்த வரைக்கும் 9:45 ஆரம்பிக்குது காலையில் ஷெடியூலு, 1 மணிக்கு எக்ஸாம் முடியுது. ஸோ உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ 10ஆம் தேதி வந்து தமிழ், 11 இங்கிலீஷ். ஸோ மேக்ஸிமம் +1 மாதிரி தான் இருக்குது. 15ஆம் தேதி மேக்ஸ். ஸோ மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தாராளமாக ஃபர்ஸ்ட் வால்யூம் படிக்கலாம்.
ஸோ 16ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ 2 அடுத்து வந்து 18ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. அடுத்து 20, 21 2 நாள் கேப் விட்டு 22ஆம் தேதி பயாலஜி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸு. அதுக்கப்புறம் 23, 24 2 நாள் கேப் விட்டு கெமிஸ்ட்ரி. ஸோ எல்லாத்துக்குமே லீவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீவ் இருக்குது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் கேப் இருக்குது. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சைடு 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 15, 16 கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நாள் கேப் இருக்குது. ஆனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். 16, 17, 18 3 நாள் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாள் தான் ஃபிசிக்ஸ் லீவு. ஸோ அது ஒரு கொடுமையான விஷயம். அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு முடிஞ்சோடனே 2 நாள் கேப் பயாலஜி முடிஞ்சோடனே கெமிஸ்ட்ரிக்கு வந்து 23, 24 அவங்களுக்கு தாராளமாக டைம் இருக்குது 2 நாள். ஸோ பரவாயில்ல, ஓகே. எனிவே இதுதான் டைம் டேபிள். இது நான் வந்து டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய பிளான் பண்ணுவோம். ஸோ நான் ஊர்லேருந்து வந்தோன்னே நம்ம பேசுவோம். இந்த டைம் டேபிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பராக தான் இருக்கும். காமன் எக்ஸாமாக இருக்காது. ஆனால் காமன் டைம் டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தான் வைப்பாங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், சென்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், அப்படி தான் வைப்பாங்க. ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.